எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. வாங்க வாங்க, வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் இதை. முனிவரும் சரின்னு தமயந்தி கூட உள்ள அந்த வேடு வச்சு கூட படுத்தார். விடிஞ்சு எந்திரிச்சது அந்த முனிவர் உன் நம்பிக்கையை நான் பாராட்டுறேன். எவ்வளோ ஒரு மன துணிவு இருந்தால் நீ உன் மனைவி கூட படுக்கிறதுக்கு சம்மதிப்ப. இந்த அடுத்த பிறவியில் நீங்கள் நல்ல செல்வந்தராக பிறந்து வாழ்வீங்கன்னு வரம் கொடுத்துட்டு போயிருந்தார். அந்த வேடுவனும் வேடிச்சியும் தான் நலன் தமயந்தியாக பிறந்து நமக்கு ஒரு சரிதத்தையே கொடுக்குறாங்க. தமயந்தி ரொம்ப அறிவு சார்ந்தவா, சாதுரியமாக. எப்போவுமே பெண்கள் ஒரு சாதுரியமாக இருந்தால் தான் அந்த குடும்பம் விளங்கும், நல்லா தொடங்கும். 8 8 16 18 19 9 1 10 பெண் விசி ஃபார் 1 வருது. நல்ல டேட்டு இந்த டேட்டு. இந்த பெண்ணு நல்ல குறைவில்லாமல் இருப்பாங்க. 7 1 8 8 16 18 19 9 1 10 1 வருது. இந்த டேட்டுக்கு நல்ல குறைவில்லாமல் இருப்பாங்க. நீங்கள் ராசி நட்சத்திரம் சொன்னீங்கன்னா பார்க்க தொடங்கலாமாங்க தான் சொல்லலாம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பிரகல்யா. பிரகல்யாவுடைய ராசியும் நட்சத்திரமும் சொல்லுங்க. குரு பார்வை வந்துட்டான்னு சொல்லலாம். அதே போல் தமயந்தியும் நலனுமா பிறந்து சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் நீங்கள் பார்க்க தொடங்கலாமே. குரு 3ஆம் பார்வையாக பார்க்காரு. நல்ல நேரம் பார்க்க தொடங்கலாம். 2001ன்னா 24 வயசு ஆகுது. நீங்கள் தாராளமாக பார்க்க தொடங்கலாம். என்ன செய்யுங்க, 1 வர்றதுனால சிவபெருமானுக்கு திங்கக்கிழமை தோறும் வில்வார்ச்சனை கொடுங்க. அம்பிகைக்கு வெள்ளிக்கிழமை தோறும் குங்குமம் ஒரு பாக்கெட் வாங்கி கொடுத்து உங்கள் பொண்ணுடைய பேரு நட்சத்திரம் சொல்லி ஒரு 12 வெள்ளிக்கிழமை 12 திங்கக்கிழமை செய்யுங்க. நீங்கள் செய்கிறதுக்குள்ளேயே அமைஞ்சிரும். பார்க்க தொடங்கலாம். நீங்கள் தாராளமாக பார்க்க தொடங்கலாம். நல்ல நேரம். குரு பார்க்க கோடி நன்மை. 2 வருஷத்துக்கு நேரம் நல்லா இருக்கு. இப்போ மிதுனத்திலிருந்து 3ஆம் பார்வை பார்க்காரு. அப்புறம் கடகத்துக்கு 2ஆம் பார்வை. அதுக்கப்புறம் சிம்மத்துக்கே வந்துடுவார். ஆக 3 வருஷத்துக்கு நேரம் நல்லா இருக்கு. நீங்கள் இப்போ பார்க்க தொடங்குனீங்கன்னா கல்யாணம் ஆகி குழந்தை பேரும் கூட கிடச்சிரும். 3 வருஷத்துக்கு சிம்மத்துக்கு குரு நல்லது. தாராளமாக செய்யலாம். பிரார்த்தனையை நீங்கள் தொடங்குங்க. வில்வம் நீங்களே கொண்டு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து பொண்ணோட பேரு நட்சத்திரம் சொல்லி திருமண பிராப்தி அப்படின்னு சொல்லி செய்ய சொல்லுங்க. அவிட்டம் கும்பம் லேண்ட்ஸு சேல் பண்ணலாமா? அவிட்டம் கும்பம் பண்ணலாம், லாபம் கிடைக்கும். இப்போ 9ஆம் இடமா கும்பத்தை பார்க்காரு. லாபம் கிடைக்கும். இப்போ விற்றீங்கன்னா அது விற்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு ஒரு பேப்பரில் ஒரு கை பச்சரிசியை பொட்டலமாக கட்டி சாமி முன்ன வச்சு பானகம் எலுமிச்சம்பழம் வெல்லம்லாம் போட்டு கரைச்சி பானகமும் வச்சு உங்களுக்கு எந்த சாமி பிரியமோ அந்த சாமி முன்னால் வச்சு பூசை காட்டிட்டு உங்கள் இடத்துல 4 திசையிலையும் 4 எலுமிச்சம்பழம் 4 சூடம் எலுமிச்சம்பழத்து மேலே வச்சு பொருத்தி விட்டுருங்க. அப்புறம் நீங்கள் சாமி முன்ன கும்பிட்ட பச்சரிசியை வடகிழக்கு மூலையில் போடுங்க. அந்த பானகத்தை அந்த உங்கள் நிலத்தில் தெளிங்க. சூப்பராக விற்று போயிடும். நல்ல தொகையும் கிடைக்கும். இப்போ குரு பார்க்காரு, நல்ல தொகை கிடைக்கும். செய்யலாம்.